ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று காலையில் நெல்லிக்காய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வந்து ஜூஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதை சுடுதண்ணி ஊற்றி அரைச்சி குடிக்கும்போது எந்த ஒரு சளி பிரச்சனை எதுவுமே வந்து வராது. ஊரில் இருக்கும்போது அம்மா டெய்லியுமே இந்த ஜூஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, இங்கே வந்ததுக்கப்புறம் நம்மளாம் ரெடி பண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு நேற்று காலையில் வந்து டீ காஃபிக்கு பதிலாக காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஜூஸோட தான் டேவே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. கையோட பிரேக்ஃபாஸ்ட் வேலையுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் ஆதித்யாவுக்கு சத்துமாவை ரெடி பண்ணி ஊட்டி விட்டுட்டேன். எனக்கு மட்டும் தான் அப்படின்றனால வந்து முட்டை சேமியா தான் ரெடி பண்ணி சாப்பிட போகிறேன். மேக்ஸிமம் எனக்கு மட்டும் வைக்கிறேன் அப்படின்னாலே வந்து எனக்கு பிடிச்சதா ஏதாவது வந்து செஞ்சு சாப்பிட்டுப்பேன். ஒரே ஒரு முட்டையை கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு சேமியாவோட மிக்ஸ் பண்ணோன்னா சூப்பராக வந்து எக் சேமியாவும் வந்து ரெடி ஆகிடும். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆதித்யா டைம் தான். ஆதித்யா கூட கொஞ்சம் நேரம் வந்து விளாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் ஒர்க்கையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குக்கரில் முள்ளங்கி முருங்கைக்காய் எல்லாம் போட்டு வந்து ஒன் பார்ட் ரெசிபியாக வந்து சாம்பாருமே வந்து ரெடி பண்ணிவிட்டேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து கத்திரிக்காய் தான் வந்து பொரிக்க போகிறேன். சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காயும் சேர்த்து இது நல்லா வந்து ட்ரையாக விட்டோம்னா சாப்பாரோட பரட்டி சாப்பிட்றக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நேற்று பிளான் பண்ணியிருந்தது சாம்பார் சாதம் தான் வைக்கணும்னு நினச்சிருந்தேன். சரி, சாம்பார் வச்சுட்டா நைட் வரைக்குமே வந்து இதை வச்சே வந்து ஓட்டிடலான்னு சொல்லிட்டு சாம்பாரோட கத்திரிக்காய் ஃப்ரை வச்சு லஞ்ச் சூப்பராக சாப்பிட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.